ஜாபுலா ட்ரெஸ்ஸில் ஸ்லீவோட பாட்டத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு வேறு கலர் துணியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனோட நல்ல வெளிப்பக்கமும் மெயின் கிளாத்தோட உள்பக்கமும் ஒன்றா சேர்ற மாதிரி வச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே திருப்பிடணும். உள்ளுக்குள்ளே எந்த துணியுமே இந்த துணி இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ கொடுத்த வேறு கலர் துணியை மேலே கூடி ஓரமாக ஒரு ப்ரெஸ் ஸ்டைல் போட்டு 2ஐயும் சேர்த்து அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு அளவுக்கு சின்னதாக மடித்து மேலே கூடி ஒரு தையல் போட்டுறணும். இப்போ நம்ம தைக்கிற இதுக்கு பேர் பேசிங் மெத்தடுன்னு பேர். நம்ம கொடுக்குற துணி வெளிப்பக்கம் மட்டும்தான் இருக்கும், உள்ளே இருக்காது. இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடணும். இப்போ 2 கையையும் தைச்சாச்சு. பேசிங் மெத்தட் படி ரோப் 2 ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது கழுத்தில் எண்டில் அந்த மேலே ஸ்டார்டிங்கில் கட்டுறதுக்காக அதை அந்த ஓப்பனுக்கு மேலே வலது பக்கமும் இடது பக்கமும் 2 ரோப்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா துணி மிச்சம் இருந்தது அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி தைச்சி திருப்பி எடுத்துக்கிட்டேன். ஃபோல்ட் பண்ணி தைச்சி திருப்பினதில் அது ஒரு இன்ச்சு அகலம் இருக்குது. அதை நம்ம உள்பக்கமாக வச்சு அதாவது ட்ரெஸ்ஸோ மெயின் கிளாத்தோட உள்பக்கம் கழுத்துக்கு அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த கிளாத்து ஃபஸ்ட்டே இருந்ததுன்னா நான் இது சுருக்கு வச்சுட்டு அதாவது தச்சு திருப்பியிருக்க மாட்டேன். நெக்கை திருப்பாமையே சுருக்கு வச்சுட்டு டைரெக்டாக இதை பைப்பிங்காக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இந்த துணி நான் தேடி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்தேன். அதனால தான் அதுக்கு மேலேயே ஒரு பைப்பிங் எஃபெக்ட் வர்ற மாதிரி இந்த துணியை கொடுத்து தைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு லேஸ் வச்சு தைக்கணும். சும்மா சுருக்கு வச்சதோடு விடக்கூடாது, ஸ்ட்ராங்காக நிற்காது. அதுக்கப்புறம் இப்போ மேலே கூடி நம்ம இது எக்ஸ்ட்ரா பட்டி அதாவது ஜாக்கெட்டில் ஹூக் பீஸ் தைப்போம் பார்த்தீங்களா, ஐ பீஸ், அதே மாதிரி இந்த தையல் மறைச்சி ஒரு தையல் கழுத்தை சுற்றிலும் போட்டணும். நமக்கு குட்டி காலர் மாதிரி இருக்கும், ஒரு பட்டி மாதிரி குட்டியாக எக்ஸ்ட்ராவாக தூக்கிக்கிட்டு இருக்கோம். பைப்பிங் மாதிரியும் தெரியாது, பார்க்குறதுக்கு ஒரு குட்டி காலர் மாதிரி தான் இந்த மெத்தட் தெரியும். இதுக்கு லேஸ் வச்சும் தைச்சிக்கிறலாம். இதனுடைய கண்டினியூஸ் ஸ்டிச்சிங் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 4ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ அகைன்.